நெடுந்தொலைவில் மலைகளும் வெள்ளி நதிகளும் மறைத்த ஒரு நாட்டில் ஒரு மகத்தான அரண்மனை இருந்தது. அதன் கோபுரங்கள் மேகங்களைத் தொட்டன. அதன் தோட்டங்கள் நிரந்தர அழகில் மலர்ந்திருந்தன. அந்த பொன்னான சுவர்களுக்குள் ஒரு இளவரசன் வாழ்ந்தான். அவரை பார்த்த அனைவரும் அவனை பாராட்டினார்கள். அவனது அழகு, செல்வம், அதிகாரம் ஆகியவற்றுக்காக. ஆனால் வெளிப்புற அழகு எப்போதும் உள்ளத்தின் உண்மையை மறைக்கிறது. அந்த இளவரசன் குளிர்ந்தவன், அகந்தையுள்ளவன் மற்றும் கருணையற்றவன். ஒரு புயலான இரவில் மழை அரண்மனை ஜன்னல்களை தாக்கியது. மின்னல் வானத்தை கிழித்தது. அப்போது அங்கு ஒரு பலவீனமான முதிய பெண் அரண்மனை கதவுகளுக்கு அருகில் வந்தாள். அவளது மேலங்கி முழுவதும் நனைந்திருந்தது. அவளது கைகள் நடுங்கின. அவளது கையில் ஒரு சிவப்பு ரோஜா இருந்தது. அவள் மெதுவாக கதவை தட்டினாள். கதவுகள் திறந்தன. அங்கே இளவரசன் நின்றான். அந்த முதிய பெண் மெதுவான குரலில் உதவி கேட்டாள். இன்று ஒரு இரவு மட்டும் தங்க இடம் வேண்டுமென. அதற்கு பதிலாக அந்த ரோஜாவை வைத்துக் கொள்ளுங்கள், அவள் வழங்கினாள். ஆனால் இளவரசன் அவளை வெறுப்புடன் பார்த்தான். அவளை இகழ்ந்தான், மறுத்தான் மற்றும் வெளியே போகச் சொன்னான். அந்த நொடியில் காற்று மாறியது. முதிய பெண்ணின் குரல் வலுவானது. அவளது கண்கள் சக்தியால் ஒளிர்ந்தன. இளவரசன் எதையும் செய்யும் முன் அவள் மாற்றம் பெற்றாள். இனி அவள் ஒரு பலவீனமான பெண் அல்ல, ஒரு ஒளி வீசும் மந்திரவாதி. அவள் சொன்னாள், உனது தீர்ப்புகள் தோற்றத்தை மட்டுமே பார்த்தது. உண்மையான அழகு இதயத்தில் உள்ளது என்று. ஆனால் இளவரசன் ஏற்கனவே தனது தேர்வை செய்துவிட்டான். ஒரே ஒரு கையசைவில் மந்திரவாதி சாபத்தை விடுத்தார். ஒரு ஒளி அவனை சூழ்ந்தது. இளவரசனின் உடல் மாறியது. அவனுடைய அழகு மறைந்தது. அதற்கு பதிலாக முடிகள், நகங்கள், பற்கள் தோன்றின. அவன் ஒரு பீஸ்டாக மாறினான். அந்த சாபத்தில் அவன் மட்டுமல்ல, அரண்மனையின் அனைத்து பணியாளர்களும் சிக்கினர். அவர்கள் பொருட்களாக மாற்றப்பட்டனர், அல்லது உயிருடன் இருக்கும் பொருட்களாக சிக்கிக் கொண்டனர். மந்திரவாதி ஒரு ரோஜாவை கண்ணாடி மூடிக்குள் வைத்தாள். அதன் இதழ்கள் மெதுவாக ஒளிர்ந்தன, மிக நுண்ணிய வாழ்க்கையுடன். அவள் கடைசி நிபந்தனையை கூறினாள். நீ உண்மையான காதலை கற்றுக்கொண்டு மற்றொருவரால் காதலிக்கப்பட வேண்டும். கடைசி இதழ் விழும் முன் அப்போது உன் சாபம் உடையும். இல்லையென்றால் நீ என்றும் பீஸ்டாகவே இருப்பாய் என்று. அதற்குப் பிறகு அவள் மறைந்தாள். அரண்மனையில் அமைதி மட்டுமே மீந்தது. ஆண்டுகள் கடந்தன. தொலைவில் ஒரு சிறிய கிராமத்தில் மோரிஸ் என்ற மனிதன் வாழ்ந்தான். முன்பு அவன் ஒரு செல்வந்த வணிகர். ஆனால் கடலில் ஏற்பட்ட புயலால் அவன் செல்வம் அனைத்தையும் இழந்தான். இப்போது அவன் தனது 6 குழந்தைகளுடன் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வீடு சிறியது, சுவர்கள் பழையவை. ஆனால் உள்ளே வெப்பம் இருந்தது, அன்பு இருந்தது. மோரிஸின் மகள்கள் செல்வத்தை இழந்ததற்காக வருத்தினார்கள். அவர்கள் ஆடைகள், நகைகள், செல்வம் வேண்டுமென்று ஆசைப்பட்டனர். ஆனால் அவர்களில் ஒருத்தி மட்டும் வேறுபட்டாள், பெல். பெல் கருணையுள்ளவள், அமைதியானவள், வலிமையான உள்ளம் கொண்டவள். அவள் செல்வத்தை விரும்பவில்லை, சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி கண்டாள். ஒரு புத்தகம், அமைதியான காலை, அவளது தந்தையின் சிரிப்பு. ஆனால் கிராமத்தில் எல்லோரும் அப்படியில்லை. காஸ்டன் என்ற மனிதன் இருந்தான். வலிமை மிக்கவன், அழகானவன், ஆனால் அகந்தையால் நிரம்பியவன். அவன் நேராக மோரிஸ் வீட்டிற்கு வந்தான். நான் பெல்லை மனம் செய்ய விரும்புகிறேன் என்று ஆணவத்துடன் அறிவித்தான். மோரிஸ் அதிர்ந்தார். அவர் பேசும் முன்பே பெல் அமைதியாக பேசி அவரது கோரிக்கையை மறுத்தாள். காஸ்டன் அதிர்ச்சியடைந்தான். இதுவரை யாரும் அவனை மறுக்கவில்லை. அவனது அகந்தை உடைந்தது. அவனது கோபம் உயர்ந்தது. அவன் அவளை மிரட்டினான், இதற்காக நீ வருத்தப்படுவாய் என்று. பின்னர் வெளியே சென்றான். ஆனால் பெல் வருத்தவில்லை. அவள் தனது அமைதியான வாழ்க்கையை தொடர்ந்தாள். அவளுடைய கனவுகள் இன்னும் அவளது கண்களில் மின்னின. ஒரு நாள் மோரிஸுக்கு செய்தி வந்தது. அவன் இழந்த கப்பல் ஒன்று திரும்பியிருக்கிறது என்று. அவன் மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடங்கினான். போகும் முன், மகள்கள் விலை உயர்ந்த பரிசுகள் மற்றும் அழகான உடைகள் வேண்டும் அப்பா என்று கேட்டனர். ஆனால் பெல் மட்டும் எதுவும் கேட்கவில்லை.
அவள் கேட்டது ஒரு ரோஜா பூ மட்டுமே. அவளது அப்பா கண்டிப்பாக பெல் என்று சிரித்தார். அவர் பயணம் சென்று திரும்பினார். ஆனால் பயணம் மோசமானது. வழியில் புயல் வந்தது. அவன் வழி தவறினான். அவன் ஒரு இருண்ட காடில் சிக்கினான். அங்கே ஒரு அரண்மனை. அது உயிருடன் இருப்பதைப் போல இருந்தது. அங்கிருந்த கதவுகள் தானாக திறந்தன, வரவழைப்பது போல. மோரிஸ் உள்ளே சென்றான். மெழுகுவர்த்திகள் தானாக ஏற்றப்பட்டன. அறுசுவை உணவுகள் மேஜையில் இருந்தன. அவன் பசி மற்றும் களைப்பினால் அங்கிருந்த உணவையும் சாப்பிட்டான். பின்னர் தோட்டத்திற்குள் நடந்தான். அங்கே ஒரு சிவப்பு ரோஜா கண்ணை கவரும் வகையில் மெதுவாக மின்னிக் கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் பெல்லின் நினைவு வந்தது. மோரிஸ் அந்த ரோஜாவை மெதுவாக பறித்தான். அப்போது இருளுக்குள் ஒரு உருவம் தோன்றியது. அது பீஸ்ட். அவன் கோபமாக கர்ஜித்தான். எவ்வளவு தைரியமிருந்தால் என் அரண்மனையில் நீ திருடுவாய்? மோரிஸ் பயந்தான். மன்னிப்பு கேட்டான். இது என் மகளுக்காக மட்டுமே பறித்தேன் என்று கூறினான். ஆனால் பீஸ்ட் கேட்கவில்லை. நீ செய்த தவறுக்கு உன் உயிர் மட்டுமே விலை. தனது தந்தை பல நாட்களாகியும் வரவில்லை என்பதால் பெல் வருந்தினாள். பெல் தனது தந்தையை தேட முடிவு செய்தாள். காடுகளுக்குள் விரைந்து சென்றாள். கடைசியில் காட்டிற்குள்ளிருந்த அரண்மனையை கண்டாள். அரண்மனைக்குள் சென்றாள். தனது அப்பாவை கண்டாள். அரண்மனையின் ஒரு சிறைக்குள். மோரிஸ் அதிர்ந்தான். ஏன் இங்கு வந்தாய், என் மகளே? சென்றுவிடு. பெல் மகிழ்ச்சியாக தனது அப்பாவுடன் பேசினாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி சிறிது நேரம் கூட நிலைக்கவில்லை. பீஸ்ட் அங்கு வந்தான். பெல் பயந்தாலும் தைரியமாக அவனிடம் பேசினாள். என் தந்தைக்கு பதிலாக நான் இங்கிருக்கிறேன். என் அப்பாவை விட்டுவிடு என்றாள். பீஸ்ட் அமைதியாக சிறிது நேரம் யோசித்தான். பிறகு ஒப்புக்கொண்டான். மோரிஸ் கண்ணீருடன் வெளியேறினான். அவள் அரண்மனையில் தங்கினாள், வருத்தத்துடனும் தனிமையுடனும். பீஸ்ட் அவளிடம் கோபமாக கூறினாள், நீ என்னை கேட்காமல் எங்கும் செல்லக்கூடாது என்று. பெல் தைரியமாக, எனக்கு நீ கட்டளையிடாதே என்றாள். பெல் கவலையுடன் தனது அறைக்கு சென்றாள். ஆனால் அங்கே அவள் பார்த்தது பொன் திரைகள் போடப்பட்ட ஒரு அழகான படுக்கை அறை. ஆடைகளும் ஆபரணங்களும் அவளுக்காக அங்கு இருந்தன. அவள் ஆச்சரியத்திலிருந்து மீளும் முன்பு அரண்மனை பேச ஆரம்பித்தது. ஒரு மேஜை தானாக திறந்தது. எங்களைக் கண்டு பயப்படாதே, தேயிலை பாத்திரம் பேசியது. மெழுகுவர்த்தி பேசியது. அவர்கள் பெல்லை வரவேற்றனர். அரண்மனை உயிருடன் இருந்தது. பெல் மெதுவாக நாம் தனியாக இல்லை என்று உணர்ந்தாள். இவ்வாறு ஒரு கதை தொடங்கியது. பயம் மட்டுமல்ல, மாற்றமும். பீஸ்ட் மற்றும் பெல் ஒரே மேஜையில் அமர்ந்தனர். அவர்கள் பேசவில்லை. ஆனால் பீஸ்ட் அவளை கவனித்தான். அது கோபமல்ல, ஆர்வம். மற்றும் அந்த நொடியில் சாபத்தின் உள்ளே முதல் மாற்றம் தொடங்கியது. நாட்கள் வாரங்களாக மாறின. மெதுவாக குளிர்காலம் வந்தடைந்தது. பனி மெதுவாக அந்த பெரிய அரண்மனையின் தோட்டங்களின் மீது விழுந்தது. முழு நிலத்தையும் வெண்மையான போர்வையாக மூடியது. நீருருக்கள் உறைந்து நின்றன. மரங்கள் அமைதியான காவலர்களைப் போல அசையாமல் இருந்தன. தன் ஜன்னல் அருகில் நின்று பெல் பனிவீழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளவு அழகு என்று அவள் மெதுவாக சொன்னாள். ஆனால் அவளது கண்களில் ஒரு அமைதியான சோகம் இருந்தது. அப்பா இதை பார்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அரண்மனை மிகவும் பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் அது இன்னும் ஒரு சிறைச்சாலைதான். ஒரு மாலை பெல் பெரிய கதவுகள் அருகில் நின்று அதற்கு அப்பால் இருந்த காடை பார்த்தாள். நான் என்றென்றும் இங்கே இருக்க முடியாது என்று அவள் மெதுவாக சொன்னாள். மந்திரப் பொருட்கள் அவளை ஆறுதல் கூற முயன்றன. தயவு செய்து போகாதே என்று தேநீர் பாத்திரம் மென்மையாக சொன்னது. எங்கள் எஜமானர் அவர் தோன்றுவது போல கொடூரமானவர் அல்ல. பெல் மெதுவாக தலையசைத்தாள். உங்களுக்கு புரியவில்லை, என் அப்பா தனியாக இருக்கிறார். அந்த இரவு அரண்மனை முழுவதும் தூங்கிய போது
பெல் தனது முடிவை எடுத்தாள். அவள் ஒரு போர்வையை போர்த்திக் கொண்டு அமைதியாக ஓடினாள். இருளில் ஓநாய்கள். காடு மிகவும் குளிராக இருந்தது. பனியில் அவளது அடியடி சப்தம் மட்டும் கேட்டது. நான் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று அவள் தன்னிடம் சொன்னாள். ஆனால் திடீரென்று ஒரு குறைந்த கர்ஜனை இருளில் எதிரொலித்தது. பெல் உறைந்து நின்றாள். நிழல்களுக்குள்ளிருந்து ஓநாய்களின் கூட்டம் வெளிவந்தது. இல்லை என்று பெல் பயத்துடன் பின்னோக்கி நகர்ந்தாள். ஓநாய்கள் அவளை சுற்றி வந்தன. திடீரென்று ஒன்று அவளை நோக்கிப் பாய்ந்தது. பெல் கத்திக்கொண்டு ஓடினாள். ஆனால் பனியில் வழுக்கி கீழே விழுந்தாள். ஓநாய்கள் அவளை நெருங்கின. அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான கர்ஜனை இரவை கிழித்தது. அவளை விட்டு விலகுங்கள் என்று பீஸ்ட் கோபத்துடன் அந்த இடத்திற்குள் பாய்ந்தான். அவன் ஓநாய்களுடன் கடுமையாகப் போராடினான். அவனது நகங்கள் தாக்கின. அவனது பற்கள் வெளிப்பட்டன. ஒரு ஓநாய் அவனது கையை கடித்தது. மற்றொன்று அவனது தோளில் கீறியது. ஆனாலும் பீஸ்ட் நின்றுவிடவில்லை. இறுதியில் ஒரு கடைசி கர்ஜனையுடன் அவன் ஓநாய்களை இருளினுள் விரட்டியடித்தான். அமைதி. பீஸ்ட் கடுமையாக மூச்சு விட்டான். பிறகு பனியில் சரிந்து விழுந்தான். பெல் அவனிடம் விரைந்து ஓடினாள். நீ எனக்காக திரும்பி வந்தாயா என்று அவள் ஆச்சரியத்துடன் சொன்னாள். பீஸ்டின் கை காயம்பட்டு இரத்தம் சொட்டியது. பெல் ஒரு நொடம் தயங்கினாள். பிறகு அவள் தனது முடிவை எடுத்தாள். அவனை மெதுவாக எழுப்பினாள். வா என்று அவள் மென்மையாக சொன்னாள். உனக்கு காயம்பட்டிருக்கிறது. அரண்மனைக்குத் திரும்பியபின் பெல் அவனது காயங்களை மெதுவாக சுத்தம் செய்தாள். இது கொஞ்சம் வலிக்கும் என்று அவள் எச்சரித்தாள். பீஸ்ட் முகம் சுளித்தான். செய்துவிடு. அவள் மெதுவாக அவனது கையை கட்டினாள். நன்றி என்று அவன் மெதுவாக சொன்னான். என் உயிரை காப்பாற்றியதற்காக என்று பெல் பதிலளித்தாள். அந்த நொடியில் அவர்கள் முதன்முறையாக ஒருவரை ஒருவர் உண்மையாக பார்த்தனர். நெருக்கம் வளர்ந்தது. அந்த நாளிலிருந்து ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. அவர்களுக்குள் இருந்த குளிர்ந்த அமைதி வசந்த வெயிலில் உருகும் பனியைப் போல கரைந்தது. அவர்கள் பேசத் தொடங்கினர். முதலில் எளிய விஷயங்கள். நீ எப்போதும் புத்தகம் படிப்பாயா என்று ஒரு நாள் பீஸ்ட் கேட்டான். பெல் சிரித்தாள். ஆமாம், புத்தகங்கள் என்னை நான் பார்த்திராத உலகங்களுக்கு அழைத்துச் செல்கின்றன. பீஸ்ட் யோசனையுடன் பார்த்தான். நான் அதை ரசிக்க கற்றுக்கொள்ளவில்லை. பெல் சிரித்தபடி கேட்டாள். நான் உனக்கு கற்றுக் கொடுக்கட்டுமா? பீஸ்ட் சிறிது தயங்கினான். பிறகு மெதுவாக தலையசைத்தான். நாட்கள் கடந்தன. பல ஆண்டுகளாக மறைந்திருந்த சிரிப்பு மீண்டும் அந்த அரண்மனையில் ஒலிக்கத் தொடங்கியது. அவர்கள் பனியில் மூழ்கிய தோட்டங்களில் ஒன்றாக நடந்தனர். நெருப்பின் அருகே அமர்ந்து கதைகள் பகிர்ந்தனர். ஒரு மாலை பீஸ்ட் சரியாக உட்கார முயன்றபோது பெல் சிரித்தாள். நீ தவறாக செய்கிறாய். நான் தவறாக செய்யவில்லை என்று பீஸ்ட் எதிர்த்தான். இல்லை, நீ செய்கிறாய் என்று பெல் சிரித்தாள். மந்திரிக்கப்பட்ட பொருட்கள் மகிழ்ச்சியுடன் பார்த்தன. எங்கள் எஜமானர் மீண்டும் சிரிக்கிறார் என்று தேநீர் பாத்திரம் மெதுவாக சொன்னது. பீஸ்ட் பெல்லை நீண்ட நடைபாதை வழியாக அழைத்துச் சென்றான். நான் உனக்கு ஒன்றை காட்ட விரும்புகிறேன் என்றான். அவர்கள் பெரிய கதவுகளின் முன் நின்றனர். பீஸ்ட் கதவுகளை திறந்தான். பெல் மூச்சை இழுத்தாள். எண்ணற்ற புத்தக அலமாரிகள் ஆயிரக்கணக்கான புத்தகங்களால் நிரம்பியிருந்தன. இது என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள். இது எல்லாம் உனக்காக என்று பீஸ்ட் மெதுவாக சொன்னான். பெல்லின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. இவை அனைத்துமா? பீஸ்ட் தலையசைத்தான். உனக்கு இதை பிடிக்கும் என்று நினைத்தேன். பெல் மகிழ்ச்சியில் ஓடினாள். இது நான் பெற்றதிலேயே மிக அழகான பரிசு. அவள் திரும்பி அவனை பார்த்தாள். உண்மையான மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். அந்த நொடியில் பீஸ்ட் தனது வாழ்நாளில் எப்போதும் உணராத ஒன்றை உணர்ந்தான். மகிழ்ச்சி. குளிர்காலம் தொடர்ந்தது. ஆனால் அந்த அரண்மனையின் உள்ளே வெப்பம் மீண்டும் திரும்பியிருந்தது. பீஸ்ட் இனி ஒரு அரக்கன் மட்டுமல்ல. பெல் இனி ஒரு கைதி மட்டுமல்ல. அவர்கள் ஏதோ வேறு ஒன்றாக மாறிக்கொண்டிருந்தனர். அது இன்னும் காதல் இல்லை. ஆனால் அது வளர்ந்து கொண்டிருந்தது.
உண்மையான ஒன்றாக. பெல்லும் பீஸ்டும் நாட்கள் அமைதியாக மாறின. ஆனால் அந்த அமைதிக்குள் ஏதோ ஆழமான உணர்வு வளர்ந்து கொண்டிருந்தது. பெல்லும் பீஸ்டும் இடையே இருந்த பந்தம் இப்போது அவர்களுக்கே புரியாத ஒன்றாக மாறியது. ஒரு மாலை, நெருப்பின் பொன்னான ஒளி அறை முழுவதும் மின்னிக் கொண்டிருந்தது. பீஸ்ட் மெதுவாக பெல்லின் அருகில் நின்றான். நான் உனக்காக ஒன்றை வைத்திருக்கிறேன் என்றான். புத்தகம் படித்துக் கொண்டிருந்த பெல் மெதுவாக அவனை பார்த்தாள். இன்னொரு பரிசா என்று மெதுவாக சிரித்தாள். பீஸ்ட் தலையசைத்தான். அவன் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கண்ணாடியை அவளிடம் நீட்டினான். அதன் மேற்பரப்பு மெதுவாக ஒளிர்ந்தது. அதற்குள் ஒரு ரகசியம் மறைந்திருப்பது போல. இது சாதாரண கண்ணாடி இல்லை என்றான் பீஸ்ட். நீ பார்க்க விரும்பிய எதையும் இது காட்டும். பெல் ஆச்சரியத்துடன் அருகே வந்தாள். எதையுமா? ஆம் என்று அவன் அமைதியாக சொன்னான். பெல் கண்ணாடியை கவனமாக பிடித்தாள். என் அப்பாவை பார்க்க வேண்டும். கண்ணாடியின் மேற்பரப்பு மெதுவாக அலைவழிந்தது. மெதுவாக ஒரு உருவம் தென்பட்டது. மோரிஸ். ஆனால் அவர் பாதுகாப்பாக இல்லை. பலவீனமாக, தனியாக குளிரில் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தார். பெல், பெல் என்று பெல்லின் மூச்சு நின்றது. அவருக்கு ஆபத்து என்று அவள் கத்தினாள். கண்ணீர் அவளது கண்களில் நிரம்பியது. அவள் பீஸ்டை நோக்கி திரும்பினாள். நான் அவரிடம் போக வேண்டும். தயவுசெய்து அவரை காப்பாற்ற வேண்டும். பீஸ்ட் அமைதியாக நின்றான். ஒரு நொடி பழைய பயம் மீண்டும் அவனுள் எழுந்தது. மீண்டும் தனியாகிவிடும் பயம். நீ போய்விட்டால் என்று அவன் மெதுவாக சொன்னான். நீ திரும்பி வராமல் போகலாம். பெல் அவன் அருகே வந்தாள். நான் உன்னை மறக்க மாட்டேன். பீஸ்ட் அவளது கண்களை பார்த்தான். பிறகு தனது முடிவை எடுத்தான். அப்படியானால் போ என்றான். பெல் அதிர்ச்சியடைந்தாள். என்ன? இந்த கண்ணாடியை எடுத்துக்கொள் என்றான் அவன். இது உனக்கு வழிகாட்டும். அவனது குரல் கனமாக இருந்தது. நீ உன் விருப்பத்திற்கு எதிராக இங்கே இருப்பதை விட பாதுகாப்பாக இருப்பதை நான் விரும்புகிறேன். பெல்லின் இதயம் வலித்தது. நன்றி என்று அவள் மெதுவாக சொன்னாள். ஒரு நொடிக்கு அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு பெல் திரும்பி அரண்மனையை விட்டு வெளியேறினாள். பெரிய கதவுகள் மெதுவாக மூடப்பட்டன. அமைதி திரும்பியது. பீஸ்ட் மெதுவாக அரண்மனைக்குள் நடந்தான். எல்லாமே இப்போது குளிராக உணரப்பட்டது. வெறுமையாக. அவன் மந்திர ரோஜாவின் முன் நின்றான். சில இதழ்கள் மட்டுமே மீதமிருந்தன. அவள் போய்விட்டாள் என்று அவன் மெதுவாக சொன்னான். சாபம் தொடங்கியதிலிருந்து முதன்முறையாக அவன் நம்பிக்கையை இழந்தான். பெல் தனது தந்தையை கண்டுபிடித்து பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வந்தாள். மோரிஸ் அவளை இறுக்கமாக அணைத்தார். நான் உன்னை இழந்து விட்டேன் என்று நினைத்தேன் என்று அவர் அழுதார். நான் இங்கே இருக்கிறேன் அப்பா என்று பெல் மெதுவாக சொன்னாள். ஆனால் ஏதோ ஒன்று மாறியிருந்தது. அவள் வீட்டிலிருந்தாலும் அவளது இதயம் அமைதியாக இல்லை. பெல்லின் அமைதியை பெல்லின் சகோதரிகள் கவனித்தனர். நீ மாறிவிட்டாய் என்று ஒருவர் சந்தேகத்துடன் சொன்னாள். இத்தனை நாட்கள் எங்கே இருந்தாய் என்று மற்றொருத்தி கேட்டாள். பெல் சிறிது தயங்கினாள். பிறகு அவள் அரண்மனையைப் பற்றி சொன்னாள். மாந்திரத்தைப் பற்றி, பீஸ்டை பற்றி. அவளது சகோதரிகள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்களில் பொறாமை தெரிந்தது. ஒரு அரண்மனையா என்று ஒருவர் மெதுவாக சொன்னாள். நகைகள், அழகான உடைகள். உனக்கு பரிசுகள் கொடுக்கும் ஒரு உயிரினமா என்று மற்றொருத்தி கேட்டாள். அவர்களின் கண்கள் பேராசையால் பிரகாசித்தன. இதனிடையில் கேஸ்டன் பெல்லை மறக்கவில்லை. அவள் திரும்பிவிட்டாதென்று அறிந்தவுடன் அவன் அவளை பார்க்க விரைந்தான். பெல் என்றவன் தைரியமாக வீட்டிற்குள் நுழைந்தான். ஆனால் இப்போது ஏதோ மாறியிருந்தது. பெல் சிரிக்கவில்லை. கேஸ்டன் என்று அவள் மெதுவாக சொன்னாள்.
நான் மீண்டும் வந்திருக்கிறேன் என்றான் பெருமையுடன். இப்போது நீ என்னை ஏற்றுக்கொள்வாய். பெல் மெதுவாக தலையசைத்தாள். இல்லை. கேஸ்டனின் முகம் இருண்டது. ஏன் என்று அவன் கோபமாக கேட்டான். பெல் அவனை நேராக பார்த்தாள். ஏனெனில் உண்மையில் முக்கியமானது என்ன என்பதை நான் பார்த்துவிட்டேன். அது நீ அல்ல. அந்த வார்த்தைகள் கேஸ்டனை காயப்படுத்தின. என்னை காதலிக்கவில்லை என்றால் என்றவன் கோபமாக சொன்னான். அவளுக்கு வேறு யாரும் இருக்கக்கூடாது. மோரிஸ் பீஸ்டை பற்றி பேசும்போது கேஸ்டன் ஒரு வாய்ப்பைக் கண்டான். ஒரு அரக்கனா என்று கிராம மக்களிடம் கத்தினான். ஒரு அரண்மனையில் வாழ்கிறானா? மக்கள் பயந்தனர். அதை அழிக்க வேண்டும் என்று கேஸ்டன் அறிவித்தான். அது நம்மை காயப்படுத்தும் முன் கிராம மக்கள் சம்மதித்தனர். தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. ஆயுதங்கள் உயர்த்தப்பட்டன. ஒரு கோபக்கூட்டம் உருவாகத் தொடங்கியது. தொலைவில் அந்த அரண்மனையில் மாந்திர ரோஜா மெதுவாக வாடிக்கொண்டிருந்தது. இதழ்கள் ஒன்று பின் ஒன்றாக விழுந்தன. பீஸ்ட் தருட்டில் தனியாக அமர்ந்திருந்தான். அவள் திரும்பி வரமாட்டாள் என்று அவன் மெதுவாக சொன்னான். ஒரே ஒரு இதழ் மட்டுமே மீதமிருந்தது. அன்று இரவு பெல் தூக்கத்தில் துடித்தாள். அவள் அரண்மனையைக் கண்டாள். பீஸ்ட் அசைவில்லாமல் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். இல்லை என்று அவள் திடீரென்று விழித்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. அவன் இறந்து கொண்டிருக்கிறான் என்றாள். உடனே அவள் கண்ணாடியை எடுத்தாள். அதில் ஒரு உருவம் தோன்றியது. பலவீனமான பீஸ்ட் உயிரிழக்கும் நிலையில். பெல்லின் கண்களில் கண்ணீர் நிரம்பின. நான் திரும்பிச் செல்ல வேண்டும் என்றாள். மோரிஸ் அவளை புரிந்து கொண்டு பார்த்தார். அப்படியானால் போ என் மகளே. பெல் காடுகளுக்குள் ஓடினாள். இதுவரை ஓடியலை விட வேகமாக. காற்று அவளை சுற்றி அலறியது. காத்திரு என்று அவள் மெதுவாக சொன்னாள். தயவு செய்து காத்திரு. தொலைவில் அரண்மனை மீண்டும் தென்பட்டது. ஆனால் இந்த முறை அது தீப்பந்தங்களின் ஒளியால் சூழப்பட்டிருந்தது. கிராம மக்கள் வந்துவிட்டனர் மற்றும் கடைசி தருணம் தொடங்கியது. அந்த இரவின் வானம் தீப்பந்தங்களின் ஒளியால் எரிந்தது. கிராம மக்கள் கோபத்துடனும் பயத்துடனும் அரண்மனையை நோக்கி முன்னேறினர். அவர்களின் கைகளில் தீப்பந்தங்கள் எரிந்தன. அவர்களின் குரல்கள் இரவை அதிரச் செய்தன. அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் கத்தினர். அவர்களின் முன் நடந்தவன் கேஸ்டன். அவனது கண்களில் உறுதியும் மகந்தையும் எரிந்து கொண்டிருந்தது. இன்றிரவு என்று அவன் முழங்கினான். இதற்கெல்லாம் முடிவு கட்டப் போகிறோம். அரண்மனையின் பெரிய கதவுகள் அதிர்ந்தன. அவர்கள் வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்தனர். ஆனால் அவர்கள் தனியாக இல்லை. மந்திரப் பணியாளர்கள் தங்கள் வீட்டை காப்பாற்ற எழுந்தனர். தேநீர் பாத்திரம் சூடான நீரை தெளித்தது. பெரிய அலமாரி கதவுகளை மறைத்தது. உயிருடன் இருந்த ஒவ்வொரு பொருளும் தைரியமாக போராடியது. எங்கள் எஜமானரை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் கத்தினர். ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த அந்த பெரிய மண்டபங்கள் இப்போது குழப்பத்தாலும் சண்டையாலும் நிரம்பின. அதே நேரத்தில் அரண்மனையின் உயர்ந்த கோபுரத்தில் பீஸ்ட் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் அசையவில்லை. அவன் போராடவில்லை. அவனுக்கு எதுவும் முக்கியமில்லை. அவள் திரும்பி வரமாட்டாள் என்று அவன் மெதுவாகச் சொன்னான். கீழே நடந்த போரின் சத்தம் அரண்மனை முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் அவன் அமைதியாகவே இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு குரல் அந்த சத்தங்களை கிழித்தது. பீஸ்ட்! அவனது கண்கள் விரிந்தன. பெல் அரண்மனைக்குள் ஓடி வந்தாள். மூச்சு திணறியபடி, பயத்துடனும் அவசரத்துடனும். அவன் எங்கே என்று அவள் கத்தினாள். அவள் நடைபாதைகள் வழியாக ஓடினாள். இறுதியில் அவள் அவனைக் கண்டாள். நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அவள் அவன் அருகே விரைந்து சொன்னாள். பீஸ்ட் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். நீ திரும்பி வந்தாயா? நிச்சயமாக வந்தேன் என்று பெல் கண்ணீருடன் சொன்னாள். என்னால் உன்னை விட்டு போக முடியாது. பல நாட்களுக்குப் பிறகு மீண்டும் உயிர் அவனது கண்களில் திரும்பியது. ஆனால் அவர்கள் நகர்வும் முன் மெதுவான கைத்தட்டல் ஒலி கேட்டது. இருளிலிருந்து கேஸ்டன் முன்னே வந்தான். ஆஹா, எவ்வளவு உணர்ச்சிமிக்க சந்திப்பு என்று அவன் கேலியுடன் சொன்னான். பெல் உடனே பீஸ்டின் முன் நின்றாள். இதை நிறுத்து கேஸ்டன். ஆனால் அவன் அவளை புறக்கணித்தான். இந்த உயிரினம் உன்னை மயக்கியிருக்கிறது. இதற்கு முடிவு கட்ட நான் வந்திருக்கிறேன். பீஸ்ட் விலவீனமாக எழுந்தான். இங்கிருந்து போ என்று அவன் கர்ஜித்தான். இப்போதே கேஸ்டன் சிரித்தான்.
நீ சண்டையிடும் நிலையில் இல்லை. அவன் திடீரென தாக்கினான். இரும்பு நகங்களுடன் மோதியது. கேஸ்டன் மீண்டும் மீண்டும் தாக்கினான். பீஸ்டை பின்னோக்கி தள்ளினான். முதலில் பீஸ்ட் எதிர்த்து போராடவில்லை. ஆனால் அவன் பெல்லை பார்த்தான். அந்த நொடியில் அவனுள் ஏதோ ஒன்று மீண்டும் எரியத் தொடங்கியது. ஒரு பயங்கரமான கர்ஜனையுடன் அவன் திரும்பி போராடினான். கேஸ்டனை பிடித்து கூரையின் விளிம்பிற்கு தூக்கினான். இந்த போரை இப்போதே முடிக்கிறேன் என்று பீஸ்ட் கர்ஜித்தான். கேஸ்டன் நடுங்கினான். தயவு செய்து வேண்டாம். பீஸ்ட் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு அவனை விட்டுவிட்டான். போ என்றான். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். ஆனால் கேஸ்டனின் அகந்தை அவனை நிறுத்தவில்லை. பீஸ்ட் திரும்பின அந்த நொடியில் கேஸ்டன் பின்னால் தாக்கினான். பீஸ்ட் வலியுடன் மூச்சு விட்டான். அதே நேரத்தில் கேஸ்டனின் கால் வழுக்கியது. அவனது கண்கள் பயத்தில் விரிந்தன. பிறகு அவன் இருளினுள் விழுந்தான். பீஸ்ட் கீழே சரிந்தான். பெல் அவனை பிடித்தாள். இல்லை, இல்லை, தயவு செய்து என்று அவள் அழுதாள். மழை தொடர்ந்து கொட்டியது. அவள் அவனை அணைத்தாள். நீ என்னை விட்டு போகக்கூடாது என்று மெதுவாகச் சொன்னாள். பீஸ்ட் வெலவீனமாக அவளை பார்த்தான். நீ திரும்பி வந்தாய் என்று அவன் மெதுவாகச் சொன்னான். ஆம், நான் இங்கே இருக்கிறேன் என்று பெல் அழுதாள். ஒரு கண்ணீர் துளி அவளது கணத்தில் வழிந்தது. இந்த பயணத்திற்காக நன்றி என்று பீஸ்ட் மெதுவாகச் சொன்னான். அவர்கள் மேல் மந்திர ரோஜாவின் கடைசி இதழ் விழுந்தது. இல்லை என்று பெல் கத்தினாள். அவள் அவனை இறுக்கமாக அணைத்தாள். தயவு செய்து என்னை விட்டு போகாதே. நான் உன்னை காதலிக்கிறேன். ஒரு நொடி முழு உலகமும் அமைதியானது. பிறகு மெதுவான ஒளி அவர்களைச் சுற்றி எழுந்தது. காற்று நின்றது. அந்த ஒளி மெதுவாக பீஸ்டை எழி தூக்கியது. பெல் அதிர்ச்சியுடன் பின்னோக்கி நின்றாள். என்ன நடக்கிறது? ஒளி அவனது முடிகள் மறைந்தன. நகங்கள் காணாமல் போனது. மெதுவாக பீஸ்ட் மீண்டும் மனிதனாக மாறினான். அவள் முன் ஒரு அழகான இளவரசன் நின்றான். அதே நேரத்தில் முழு அரண்மனையும் மாறத் தொடங்கியது. மந்திரிக்கப்பட்ட பொருட்கள் மீண்டும் மனிதர்களாக மாறின. சிலைகள் உயிர் பெற்றன. சாபம் உடைந்தது. அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி நிரம்பியது. இளவரசர் மெதுவாக பெல்லின் அருகே வந்தார். பெல் என்று மென்மையாகச் சொன்னார். பெல் கண்ணீருடன் சிரித்தாள். இது நீதானா? அவன் அவள் கைகளை பிடித்தான். நீ என்னை காப்பாற்றினாய். பெல் மெதுவாக தலையசைத்தாள். இல்லை, நாம் இருவரும் ஒருவரையொருவர் காப்பாற்றினோம். காலம் கடந்தது. முழு ராஜ்யமும் கொண்டாடியது. இளவரசரும் பெல்லும் ஒளி மிசை சிரிப்பு நிறைந்த ஒரு பெரிய விழாவில் திருமணம் செய்து கொண்டனர். ஒரு காலத்தில் சாபமிட்டிருந்த அந்த அரண்மனை இப்போது அன்பும் வெப்பமும் நிறைந்த இடமாக மாறியது. ஆண்டுகள் கடந்தபின் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. அந்த அரண்மனையின் மண்டபங்கள் மீண்டும் சிரிப்பால் நிரம்பின. பெல் அடிக்கடி நூலகத்திற்குச் சென்றாள். இளவரசர் அவளுடன் தோட்டங்களில் நடந்தார். இருவரும் சேர்ந்து புறத்தோற்றத்தால் அல்ல, காதலால் வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தனர்.